Hello aspirants, welcome to Sparks Academy. ஸோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஜனவரி 6 7 நடந்துச்சு. ஸோ அதுக்கான ஆன்சர் கீஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் மெக்கானிக்கலுக்கு நம்ம வந்து ஆன்சர் கீஸ் போட்டிருக்கோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன் வீடியோவாக தான் நம்ம பார்க்க போகிறோம். 4 பார்ட்டாக 50-50 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இப்போது பார்ட் ஃபஸ்ட்டு 50 வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. ஓகேவா? இதில் வந்து ஏற்கனவே நம்ம போட்ட கீழே வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து மாறி இருக்கலாம். ஓகே, ஸோ நான் டீட்டெயிலாக ரெஃபர் பண்ணி நம்ம இப்போ போடுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் கேஸ் ஆஃப் கியர் சர்க்குலர் பிட்ச் பிசி இஸ் ப்ராடக்ட் ஆஃப் பை அண்ட் டேஷ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்க்குறப்ப சர்க்குலர் பிட்சுக்கான ஃபார்முலா பிசி ஈக்குவல் டு பைடி பை டி. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இதில் டி பை டின்றது வந்து மாடியூல். ஓகேவா? அதை மட்டும் தனியாக பார்க்குறப்ப மாடியூல்னு எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்றப்ப பை இன்ட்டு மாடியூல். ஓகேவா? அதுதான் ஆன்சர். ஓகேவா? நம்ம அகாடமியில் வந்து எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ, டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர், அப்புறம் இப்போது அடுத்து வரக்கூடிய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், இதுக்கான கோர்ஸ் நியூ பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் நினச்சிங்க அப்படின்னா நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? 8290879379 கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாம். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபட்டிக் ஆஃப் எ மெட்டீரியல் கியர்ஸ் இஸ் மெஷர்ட் பை. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் லிமிட். ஓகேவா? ஸோ எண்டூரன்ஸ் லிமிட் அப்படின்றத இப்போது ஃபட்டிக் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து அல்டர்னேட்டிவ் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கம்ப்ரெஷன், டென்ஷன் அந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்கு லோடு அப்ளை ஆகும். அதுதான் ஃபட்டிக்னு சொல்லுவோம். அது வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள், உங்களுக்கு வந்து எத்தனை சைக்கிள் கொடுத்தாலும், ஓகேவா, இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம சைக்கிள்ஸ் கொடுத்தாலும் ஃபெயிலியர் ஆகாமல் எந்த லோடில் இருக்கோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா எண்டூரன்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸோ எப்போ ஃபெயிலியர் அதை செக் பண்ணுறப்ப அதை அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டை பார்க்குறப்ப ஒவ்வொரு லோடுக்காக செக் பண்ணுறப்ப ஸோ இப்படி தான் அந்த கர்வ் வந்து வருது. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு கீழே வந்து எத்தனை சைக்கிள் நம்ம அந்த லோடை வந்து நம்ம அப்ளை பண்ணாலும் மாற்றி மாற்றி அப்ளை பண்ணாலும் பிரேக் ஆகாமல், தட் இஸ் ஃபெயிலியர் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டை தான் வந்து அந்த லோடை தான் நம்ம சொல்கிறோம் எண்டூரன்ஸ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து எண்டூரன்ஸ் லிமிட். ஓகேவா? அடுத்தது வந்து the center distance between two meshing involute gears is equal to. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, sum of base circle radii by cos phi. ஓகேவா? 2 கியர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த சென்டர் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து O1, இது O2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். O1 to O2 தான் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம 2 பேஸ் சர்க்கிள்ஸ்க்கும், இது ரெண்டும் வந்து பேஸ் சர்க்கிள். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம் அப்படின்னா அது ஒரு சர்டைன் பாயிண்ட்டில் வந்து மீட் ஆகும். அந்த பாயிண்ட்டை நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓ பாயிண்ட்லேருந்து O1லேருந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த டேஞ்சன்ட்டுக்கு வந்து ஒரு நார்மல் லைன் வரையும். ஸோ இந்த சென்ட்ரல் லைனுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த ரேடியஸில் வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த லைனுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் வந்து 5. ஓகேவா? 5. ஓகே. இப்போது நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் O2 to P, O1 to P அது ரெண்டுத்தையும் தெரிஞ்சது அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அது சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இப்போ அதுதான். ஸோ O1 P ப்ளஸ் O2 P அதுதான் சென்ட்ரல் டிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ. ஸோ இப்போ O1 P வேணும் அப்படின்ற பட்சத்தில் இது R1, இது R2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த லென்த் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R1 by cos 5 வரும். இந்த லென்த் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 by cos 5 வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இப்போ R1 by cos 5 plus R2 by cos 5. ஸோ that is equal to R1 plus R2 divided by cos 5. ஸோ இதுதான் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் வந்து ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ டூ ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் சேம் மெட்டீரியல் ஆஃப் ஈக்குவலர் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். இப்போது ஈக்குவலர் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன்னா அந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கினுடைய இந்த வயர்னுடைய அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் லென்த் அதுவும் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதுவும் சேம்ட்டாங்க. பட் என்ன அப்படின்னா ரேடியை வந்து 20 mm 40 mm. ஓகேங்களா? ஸோ அது ஸ்ப்ரிங்கினுடைய ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுது அப்படின்றாங்க. வயர்னுடைய திக்னஸ், தட் இஸ் வயர்னுடைய
டயாமீட்டர் வந்து சேமாக இருக்குது. ஆனால் ஸ்ப்ரிங்கோட ரேடியஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து மாறுது, ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, அதுக்குள்ள வந்து இன்னொரு ரிங் ஒன்று இருக்கு. ஓகேவா? ஓகே, அவுட்டர் ரிங் டயாமீட்டர் அப்படின்றது நம்ம D2ன்னு எடுத்துப்போம். இன்னர் ரிங் டயாமீட்டர் வந்து நம்ம D1 அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து லோடு வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? லோடு அப்ளை பண்ணுறப்ப ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லோட் Pனா அது இன்னர் ஸ்ப்ரிங்க்கு அப்ளை ஆகிறது வந்து நம்ம P1 அப்படின்னு எடுத்துப்போம். அவுட்டர் ஸ்ப்ரிங் வந்து P2. ரெண்டு ஈக்குவலாக இருக்குமானா இருக்காது. ஓகேவா? ஏன்னா ஸ்ப்ரிங் வந்து அதனுடைய டயமீட்டர் மாறுறப்ப அதுக்கு அப்ளை ஆகக்கூடிய லோடு மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ P1 P அப்ளைடு லோடு ஈக்குவல் டு P1 + P2. இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்னர் ரிங்கில் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. P1 தான் நமக்கு கேட்டிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை நாம வச்சிங்க. அடுத்தது முக்கியமாக இதில் அப்படி நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது கம்ப்ரஸ் ஆகுமா, அந்த டிஃப்ளெக்ஷன் அப்படின்றது ரெண்டு ஸ்ப்ரிங்க்கும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்றது ரெண்டு ஸ்ப்ரிங்க்கும் சேம். ஸோ அப்போ del1 = del2. ஓகேவா? ஸோ அப்போ டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்ப்ரிங் டிஃப்ளெக்ஷன் = 8p c³ n / g × dq. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்கும். ஓகே, லென்த்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து இதில் எந்தவித எஃபெக்டும் வந்து டிஃப்ளெக்ஷன் எஃபெக்டாக ஏற்படாது, கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் டயாமீட்டர், ஓகேவா, இந்த சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த ராடுனுடைய ஸ்ப்ரிங்கினுடைய அந்த வயர்னுடைய அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா சேம்னா டயாமீட்டர் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அதுவும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேவா? அதே போல் ஜின்றதும் வந்து இதில் எஃபெக்ட் காட்டாது. ஸோ உங்களுக்கு 8ன்றது கான்ஸ்டன்ட் விட்டுருங்க. அப்போ என்னென்னா del directly proportional to PCQன்னு சொல்லலாம். அந்த சின்றது வந்து என்னன்னா ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் அப்படின்னா D/d. Dன்றது வந்து ஸ்ப்ரிங்கோட ரேடியஸ், ஸ்மால் டின்றது வயர்னுடைய டயாமீட்டர். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வயர்னுடைய டயாமீட்டர் வந்து மாறாது. ஓகேங்களா? ஸோ அதனால அதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். D மட்டும்தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ del directly proportional to P × dq அப்படின்னு. இதுதான் நமக்கு கடைசியாக ஃபைனலாக நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூஸ். ஓகேவா? அப்போ இதை என்ன பண்ணுறோன்னா del1 = del2. ஸோ அதில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ என்ன வரும்னா P1 d1³ = P2 d2³ அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து D1 அப்படின்றது இன்னர் ஸ்ப்ரிங், அதனுடைய டயாமீட்டர். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ரேடியம் வந்து 20 mm கொடுத்துருக்காங்களா, 20 mm. ஸோ அப்போ அதனுடைய டயாமீட்டர்னா 40 mm. ஓகேவா? அப்போ P1 × 40³ = P2 × D2. அப்போ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் வந்து 40 mm கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டர் வந்து 80. ஓகேவா? ஸோ 80³. ஓகே, இந்த 80 வந்து 2 × 40 எழுதலாமா? அப்படி எழுதுறப்ப என்ன கிடைக்கும்? P1 × 40³ = P2 × 2³ × 40³ அப்படி எழுதலாம். ஓகேவா? ஸோ 40³ 40 படிச்சிட்டோன்னா P1 = 8p2 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் P = P1 + P2 அப்படின்னு. நமக்கு என்ன வேணும்னா P1 தான் வேணும். அப்போ P2 அப்படி இருக்கிற இடத்துல P1 அப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? P1 வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ P1 = என்னன்னு பார்க்குறோம். சரிங்க, P2 = என்னன்னு பார்க்குறோம். P2 = என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P - P1 அப்படின்னு வந்துடும் இந்த ஈக்குவேஷன்லேருந்து. இதை இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ P1 = 8ன்றது P2க்கு பதிலாக P - P1 அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறப்ப நமக்கு P1 = 8p - 8p1. இந்த 8p1 அந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 9p1 ஆகிடும். 9p1 = 8p. P1 = 8/9p. ஓகேவா? திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ அப்போ P1ல இன்னர் ஸ்ப்ரிங்கில் எவ்வளோ லோடு அப்ளை ஆகும்னா 8/9 டைம்ஸ் ஆஃப் த அப்ளை இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் B அப்படின்றது தான் இதுக்கு சரியானது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டீல் பிளேட் 10 cm wide, 1 cm thickness is to be joined by parallel velvet சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லோடு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ லோடு அப்ளை ஆகுது அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் அதுவும் வந்து கொடுத்துட்றாங்க.
நம்ம கேட்டிருக்கிறது வந்து லெங்த் கேட்டிருக்காங்க. ஓகேங்க, லெங்த் ஆஃப் த வெல்ட், எவ்வளோ லெங்த்துக்கு வெல்ட் அடிக்கணும் அப்படி. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பேரலல் ஃபிளாட் வெல்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ இது வந்து லெங்க்த்து, இது வந்து லெக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் வந்து பிளேட் திக்னஸ் அப்படின்னா, ஸோ அந்த லெக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹச் வேல்யூ அதுவுமே 1 சென்டிமீட்டர் தான் வரும். ஏன்னா அந்த ஆங்கிள்ன்றது 45 டிகிரின்றதுனால. ஓகேவா. ஓகே, நமக்கு ஃபார்முலாவுக்கு வரும். ஃபார்முலா என்ன அப்படின்னா மேக்ஸிமம் லோட். ஓகேவா. இந்த வெல்ட் எவ்வளோ லோடு தாங்கும் அப்படின்னா மேக்ஸிமம் லோட் P equal to 1.414 into HL, that is area. ஓகேவா, இன்ட்டு டவ் shear stress. இதுதான் ஃபார்முலா. இதுலேருந்து நமக்கு லெங்த் வேணும். அப்போ லெங்த் ஈக்குவல் டு P by 1.414 into H into tau. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா. ஸோ P என்ன 50 kilonewton, 50 into 10 power 3 divided by 1.414 into H 1 centimeter. ஸோ சென்டிமீட்டர் மீட்டர் வந்து 10 power minus 2 into டவ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 55 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 55 இன்ட்டு mm ஸ்கொயரை நம்ம வந்து மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும். அப்போ 10 power 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாமே கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 0.0643 மீட்டர் வருது. இது எம்எம்க்கு மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படின்னா 64.3 mm கிடைக்குது. ஓகேவா. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா. ஆப்ஷன் சி அப்படின்றது தான் சரியானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா the stiffness equivalent stiffness of two springs is joined in parallel. பேரலாக ஜாயின் பண்ணால் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டாலே நம்ம ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் கிடச்சிரும். ஓகேவா. ஸோ இப்போ S1 + S2 அப்படின்றது ஆன்சர். இதுவே வந்து சீரீஸாக இருந்தது அப்படின்னா சீரீஸ்க்கு வந்து 1/S equivalence equal to 1/S1 + 1/S2. ஓகே, இந்த ஃபார்முலா இதுலேருந்து போடுறப்ப S equivalence equal to என்ன வரும்னா S1 S2 divided by S1 + S2 அப்படின்னு வரும். இது வந்து சீரீஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், த ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். இதுக்கான ஆன்சர் வந்து 0 டிகிரி. ஸோ இது எஸ்எஸ் ரிட்டன் புக்கில் ஒரு MCQவாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரின்சிபல் பிளேன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா சிஎஸ்எஸ் எந்த பிளேனில் வந்து உங்களுக்கு 0 ஆகுதோ அதுதான் வந்து பிரின்சிபல் பிளேன் அப்படி. ஓகேவா. அது பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் பிளேனுக்கும் சேம் தான். ஓகேவா. வென் மெட்டீரியல் இஸ் ஐசோட்ராபிக்காக இருக்கிற பட்சத்தில் இது ரெண்டுமே கோயின்சைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கோயின்சைட் ஆச்சுன்னா அது 0 டிகிரி தான் வரும் ஆங்கிள். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து a steel bar of 40 mm into 40 mm square cross section area subjected to an axial compressor load 200 kilonewton சொல்லிட்டாங்க. the length of the bar 2 meter சொல்லிட்டாங்க. and modulus of elasticity 200 ஜிகா பாஸ்கல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ எலாங்கேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் தான், del L = PL/A. இந்த ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிச்சிடலாம் எலாங்கேஷன். ஓகேவா. ஸோ இப்போ P என்ன, P வந்து 200 kilonewton, 200 into 10 power 3. ஓகே, இன்ட்டு லெங்த் வந்து 2 மீட்டர் டிவைடட் பை ஏரியா வந்து 40 mm into 40 mm ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன். ஸோ ஸ்கொயர் அப்படின்றப்போ A ஸ்கொயர். ஓகேவா. ஸோ அப்போ என்ன வரும் 40 இன்ட்டு அது mm வந்து நம்ம மீட்டராக மாற்றினா 10 power minus 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸ்கொயர். ஓகே, இன்ட்டு இ வந்து 200 GPa. ஸோ 200 இன்ட்டு ஜிகா பாஸ்கல்னு கொடுத்துருக்காங்க. ஜிகா அப்படின்றத வந்து நம்ம 10 power 9 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா. மெகானா 10 power 6. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்குறப்ப 1.25 இன்ட்டு 10 power minus 3 மீட்டர்னு வரும். ஸோ இது வந்து மீட்டரில் இருக்குது. mm மாத்திரப்ப 1000 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 1.25 mm. ஸோ ஆப்ஷன் ஏன்றது தான் இதுக்கு சரியானது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Next question, a simply supported beam of span L carrying uniformly distributed load. So uniformly distributed load ஒரு simply supported beamல வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா. லெங்த் வந்து L.
ஸோ எந்த அளவுக்கு அது டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிட்டு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ டெல், இது டைரக்ட் ஃபார்முலா தான். ஆப்ஷன் சி 5WL/4 டிவைடட் பை 384 EA, இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A beam is loaded as cantilever. If the load at the end is increased, the failure will occur at the support அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒரு கேண்டிலிவர் பீமில் லோடு வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்போ இதுக்கான பெண்டிங் மூமெண்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த பக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா சப்போர்ட்டில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். அங்கே தான் ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The characteristic gas constant of oxygen is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ characteristic gas constant R equal to universal gas transfer divided by molecular molar mass of the gas. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஆக்சிஜனுடைய மாலிகுலர் மோலார் மாஸ் எவ்வளோனா 32. ஓகேவா? ஸோ இப்போ R equal to என்ன வரும்னா ஸோ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 8314 டிவைடட் பை ஆக்சிஜனுக்கு வந்து 32. ஓகேவா? இந்த இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 259.8. ஆப்ஷன் சின்றது தான் சரியானது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் an aircraft moves through atmosphere with velocity of 450 meter per second with the speed of the sound 300 meter per second, மேக் ஆங்கிள் would be என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக் ஆங்கிள் மியூ, இப்போ நமக்கு தெரியும் sin மியூ ஈக்குவல் டு 1/m, that is a/v. ஓகேவா? இப்போ ஏன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா velocity of sound, வின்றது வந்து velocity of object. ஓகே, ஸோ அப்போ ஏன்றது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 300, வி வந்து 450. ஓகே, ஸோ அடிச்சோன்னா 2/3 வரும். இப்போ சைன் மியூ ஈக்குவல் டு 2/3, அப்போ மியூ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2/3. ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது தான் சரியானது. ஓகேவா? ஸோ இந்த மேக் ஆங்கிள் அப்படின்றது வந்து கோன், மேக் கோன் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆங்கிளில் பாதியார். ஓகேவா? அடுத்து வந்து ப்ரொப்பல்லர் டர்பைன் இஸ் குவைட் சூட்டபிள் வென், ஸோ இது எப்படின்னா லோட் அந்த டர்பைன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஆப்ஷன் டின்றது தான் சரியானது. ஓகேவா? ஸோ ப்ரொப்பல்லர் டைம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஹாஃப் லோட், அதாவது லோடு வந்து கம்மியாக இருந்தது அப்போது ரன் ஆச்சு அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஓகேவா? அதனால லோடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த ப்ரொப்பல்லர் டைப்பினை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து a Pelton wheel is to be designed for a head of 60 meter when running at 200 RPM. ஓகேங்களா? ஹெட் கொடுத்துட்டாங்க h and ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 200 RPM. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து the wheel develops 95.6475 kilowatt shaft power கொடுத்துட்டாங்க. அண்ட் ஓவரால் எஃபிஷியன்சி 0.85 அதுவுமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்சார்ஜ் Q அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. Q ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப எஃபிஷியன்சி, ஓவரால் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஷாஃப்ட் பவர் டிவைடட் பை வாட்டர் பவர். ஓகேவா? ஸோ வாட்டர் பவருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வாட்டர் பவர் ஈக்குவல் டு ரோ கியூ ஜி இன்ட்டு ஹெச், இதுதான் வாட்டர் பவருக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், நமக்கு ஓவரால் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க 0.85, தட்ஸ் ஈக்குவல் டு ஷாஃப்ட் பவர் அது வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ 95.6475 டிவைடட் பை அந்த வாட்டர் பவர் இது வந்து ரோ கியூ ஜிஹெச். ஓகேவா? இப்போ ரோ என்ன, இந்த வாட்டர் தான், ஸோ அதனால 1000 டென்சிட்டி. ஸோ அடுத்தது கியூ நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அடுத்தது ஜி 9.81 இன்ட்டு ஹச். ஹச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 60 மீட்டர், 60, அவ்வளோதான். இதுலேருந்து கியூவை நம்ம கண்டுபிடிச்சா ஆன்சர். அப்போ என்ன வருது அப்படின்னா கியூ ஈக்குவல் டு 0.1911 மீட்டர் கியூ பர் செகண்ட் அப்படின்னு வருது. அப்போது ஆப்ஷன் ஏன்றது தான் சரியானது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ 0.1912 மீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படின்றது சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
ஃபார் சர்ஃபேஸ் ஆஃப் a liquid tends to contract the smallest possible due to the force of சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை கான்ட்ராக்ட் பண்ணுது. ஸ்மாலஸ்ட் எந்த அளவுக்கு சின்னதாக ஆக்க முடியும். ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அது வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கிறதுக்கான காரணம் அது வந்து மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா, அந்த வால்யூமுக்கு மினிமம் சர்ஃபேஸ் ஏரியாவை அது ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் தான் கிடைக்கும். ஓகேவா? அது காரணம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டரி லேயர் செப்பரேஷன் இஸ் காஸ்ட் பை. பவுண்டரி லேயர் செப்பரேஷன் எதெல்லாம் நடக்குது அப்படின்னா அட்வர்ஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட், அதனால தான் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சர்ஃபேஸ் இப்படி இருக்குது, அது மேலே வந்து உங்களுக்கு பவுண்டரி லேயர் இருக்குது அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா அப்படி செப்பரேட் ஆகும். ஓகே, எப்போ அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா. ஓகேங்களா? ஓகே, இந்த பகுதியில் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆக முடியாது. அப்போ என்ன ஆகுனா இந்த சர்ஃபேஸ்ல டிட்டாச் ஆகிடும். ஓகேங்களா? டிட்டாச் ஆகி உங்களுக்கு தனியாக மூவ் ஆகிடும். அப்போ இந்த பாயிண்ட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பவுண்டரி லேயர் செப்பரேஷன் நடக்குது. வெலாசிட்டி வந்து இங்கே வந்து இப்படியே வந்துட்டு இருக்கும், வெலாசிட்டி குறைஞ்சி இந்த பாயிண்ட்ல 0 ஆகிடும். அப்போ வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து எங்கே என்ன ஆகிடுது, அந்த பாயிண்ட்ல இந்த பவுண்டரி செப்பரேட் ஆகிற பாயிண்ட்ல 0 ஆகிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த வெலாசிட்டி நெகட்டிவாக மாறிடும். ஸோ உங்களுக்கு எட்டிலாம் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ரிவர்ஸாக உங்களுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பெர்னோலிஸ் தேரம் டீல்ஸ் வித் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? இதே கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்லாம் வழக்கமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். த ரிலேஷன் பிட்வீன் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் டிஃபரன்ஸ் இன் ப்ரெஷர் பிட்வீன் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் ஏ லிக்விட் ட்ராப்லெட் இஸ் கிவன் பை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட் அப்படின்னாலே இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அதுக்கான ஃபார்முலா டெல் பி ஈக்குவல் டு 4 சிக்மா பை டி. ஸோ ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட். இதுவே பபுள் அப்படின்னா 8 சிக்மா பை டி. இது ஜெட் அப்படின்னா 2 சிக்மா பை டி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சு. அடுத்த கொஸ்டின். ஸோ மேட்ச் த. ஸோ உங்களுக்கு ஃபார் ஏ சூட்டபிள் ஈக்லிபிரியம் ஆஃப் சப்மர்ஜ்ட் பாடி. ஸோ சாரி, ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஸோ ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சப்மர்ஜ்ட் பாடி அப்படின்னா நம்ம வந்து பாயன்சி, சென்டர் ஆஃப் பாயன்சி தான் நம்ம எடுத்துக்கணும். சென்டர் ஆஃப் பாயன்சி ஜிக்கு கீழே இருக்கணுமா மேலே இருக்கணும் பார்த்தா ஜிக்கு மேலே இருந்துச்சு, அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு மேலே இருந்தால் தான் அது ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபார் ஏ ஆப்ஷன் 4. ஓகேவா? ஸோ பி இஸ் எபோவ் ஜி. அடுத்தது வந்து ஃபார் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் ஃப்ளோட்டிங் பாடினா மெட்டா சென்டர் ஜிக்கு மேலே இருந்தால் தான் ஸ்டேபிள். ஓகேங்களா? எம் இஸ் எபோவ் ஜி. ஸோ அதுக்கு வந்து 3. நெக்ஸ்ட் வந்து ஃபார் அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடினா மெட்டா சென்டர், அன்ஸ்டேபிள் அப்படின்னா எம் வந்து ஜிக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எம் இஸ் பிலோ ஜி ஃபார் 2. ஃபார் நியூட்ரல் ஈக்லிபிரியம் சம்மர்ஜ்ட் பாடினா சென்டர் ஆஃப் பாயன்சி வந்து அதுவும் உங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெண்டுமே உங்களுக்கு கோயின்சைட் ஆச்சுன்னா அப்போ தான் நியூட்ரல். ஓகேவா? இப்போ இதுக்கு 1. அப்போ என்ன வருதுன்னா ஏபிசிடிக்கு வந்து 4 3 2 1. அப்போ ஆப்ஷன் டின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ in a cylindrical container during steady state 1-dimensional heat conduction the radius increases. ஒரு சிலிண்டர் ஓகேங்களா, அதனுடைய ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டும் ஹீட் ஃப்ளக்ஸும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் Q ஈக்குவல் டு 2 pi KL இன்ட்டு del T by ln R2 by R1 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இதில் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. இப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவுட்டர் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ R2 வேல்யூ அதிகமாகிற பட்சத்தில் உங்களுக்கு கீழே இருக்க வேல்யூ அதிகமானால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னாகும், குறையும். ஓகேவா? அதுவே வந்து இப்போ ஹீட் ஃப்ளக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுங்களேன், Q ஈக்குவல் டு Q by L. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு Q by Q டாட் ஈக்குவல் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பர் ஏரியா. ஓகே, இப்போ ஏரியான்றது என்ன வருங்க, 2 pi R into L. இதுலையுமே ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ஃப்ளக்ஸுமே குறையும். அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா
ரெண்டுமே உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் சின்றது தான் கரெக்டானது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ இது என்னன்னா, இன்சைட் அண்ட் அவுட் சைட் டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் எ ஹாலோ 75 into 75 rectangular duct are 500 degree centigrade in and 100 degree centigrade respectively. திக்னஸ் வந்து 30 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் Q பர் யூனிட் லெங்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. Q ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. K வந்து கொடுத்துட்டாங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ ஆக்சுவலி இது வந்து நார்மலாக நம்ம வந்து ஒரு ஸ்லாபுக்கு நம்ம போடுற மெத்தடில் நம்ம போட முயற்சி பண்ணோம். ஆனால் அதுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 80 அந்த மாதிரி வருது. ஓகேங்களா, 80 கிலோவாட் பர் மீட்டர்னு வருது. பட்டு இது க்ளோஸாக வரல. அப்போது வேற என்ன இருக்கும்? ஸோ இந்த ஷேப்புக்கு தனியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப இதுக்கு சம் ஃபார்முலாஸ் வந்து இருக்குது ஆல்ரெடி. ஓகேங்களா, ஸோ ஒரு ஸ்கொயர் டக்ட் திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. இதனுடைய அந்த ஹாலோ செக்ஷன் வந்து 75 கிராஸ் 75 சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த வேல்யூ வந்து 75. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேல்யூ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 75 ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு 30, இந்த பக்கம் ஒரு 30, அப்போ கூட வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 105, அப்புறம் 135 வரும். 135. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டக்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா, ஸோ Q ஈக்குவல் டு S இன்ட்டு K இன்ட்டு T1 மைனஸ் T2. திஸ் அ ஃபார்முலா. ஓகேவா, கீன்றது தெர்மல் கண்டக்டிவிட்டி, T1 மைனஸ் T2 டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் டெம்பரேச்சர் அண்ட் அவுட் சைட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 500 and 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இன்சைடில் எவ்வளோ அப்படின்னா 500 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லிட்டாங்க. அவுட் சைடில் எவ்வளோ அப்படின்னா 100 டிகிரி சென்டிகிரேட்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ் அப்படின்றது என்னன்னா கண்டக்ஷன் ஷேப் ஃபேக்டர். ஓகேவா, ஸோ இந்த எஸ்ஸோட வேல்யூ அப்படின்றது ஏ பேபி ரேஷியோ வந்து 1.4 விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஓகேவா, இப்போ ஏ என்ன பின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஏ பை பி வேல்யூ வந்து 1.4க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டக்ஷன் ஷேப் ஃபேக்டருக்கான ஃபார்முலா திஸ் ஒன் 2πL டிவைடட் பை 0.93 ln 0.948 இன்ட்டு ஏ பை பி. ஓகேவா, ஸோ 1.5 விட கம்மியாக இருந்துச்சு ஏ பை பி வேல்யூ அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இது. ஓகேவா, is equal to 2πL divided by 0.785 into ln A by B. ஓகேவா, ஸோ இதுதான் யூஸ் பண்ணோம். அப்போ ஏன்னா என்ன பின்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ ஏன்றது இந்த இன்சைட் ஓகேவா இருக்கக்கூடிய அந்த சைடினுடைய லெங்க். ஓகேவா, பின்றது வந்து அவுட் சைட் ஓகே வெளியே பார்க்கக்கூடிய அந்த லெங்க் திஸ் பி. இப்போ என்னன்னா ஏ ஈக்குவல் டு 75 வருது, பி ஈக்குவல் டு 135 வருது. ஓகேவா, ஸோ இப்போ ஏ பை பி என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஏ பை பி ஈக்குவல் டு என்ன வரும்னா 75 சாரி ஏன்றது அவுட் சைட் சர்ஃபேஸ். ஓகேவா, ஏ ஈக்குவல் டு அவுட் சைட், பின்றது வந்து இன்சைட் சர்ஃபேஸ் அதனுடைய லெங்க். ஓகேவா, பி. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ பை பி ஈக்குவல் டு 135 டிவைடட் பை 75. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 1.8 வருது. ஓகேவா, இப்போ இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1.4 இல்லையா? அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எஸ்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்தி எஸ் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா ஸ்விட்ச் பண்ணால் நமக்கு கியூ வந்து கிடச்சிடும். ஓகேவா, ஸோ இப்போ எஸ் கண்டுபிடிக்கலாமா? அப்போது எஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை இன்ட்டு லெங்த் வந்து யூனிட் லெங்த் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1ன்னு வச்சு போனாமல். ஓகேவா, டிவைடட் பை 0.93 ln 0.948
இன்ட்டு ஏ பை பி கொடுத்துட்டாங்க, கண்டுபிடிச்சாச்சு 1.8. ஓகேவா? ஸோ 1.8. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை போட்டாலும் நமக்கு வந்து எஸ் அப்படி அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.64. ஸோ இந்த 12.64 இதை எடுத்து நம்ம க்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ க்யூ ஈக்குவல் டு எஸ்கே டெல்டி இல்லையா? ஸோ தட் இஸ் எஸ் அப்படின்றது 12.64 இன்ட்டு கே அப்படின்றது 20 வாட். ஓகேவா? டெல்டி வந்து என்ன 500 மைனஸ் 100, அப்போ 400 வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 101.1 கிலோவாட் கிடைக்குது. கிலோவாட் பர் மீட்டர். ஓகேவா? வாட்டில் வரும், நம்ம கிலோவாட்டாக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் த ஆன்சர். ஓகே. அப்போ 101 அப்படின்றப்ப இதுக்கு ரிலேட்டிவாக என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷனில் வந்து நமக்கு ஆப்ஷன் பி அப்படின்றது தான் சரி, ஆப்ஷன் சி அப்படின்றது தான் நமக்கு சரியாக இருக்கும். ஓகேவா? 96 இருக்கு இல்லையா? பட் ஒரு அப்ராக்சிமேட்லி பார்த்தோன்னா நம்ம ஒரு உங்களுக்கு 101 வருது, ஆன்சர் 96 இருக்குது. மேபி நம்ம கால்குலேஷனில் அந்த பாயிண்ட்ஸ் ஏதோ சம்திங் வந்து உங்களுக்கு மாறி இருந்ததுன்னா மாறி இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து 96 அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே. ஸ்டில் நம்ம வந்து கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி என்ன ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ 4-year ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இட் ப்ரிசியூம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷன் அப்படின்னா ஆமாம், ஸ்டடி ஸ்டேட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இதுவுமே கரெக்டு தான். ஓகேங்களா? அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. கே கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்டாக தான் த்ரூ அவுட் த ஸ்லாப் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒன்றா தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? கே வந்து கரெக்ட். இது யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் அட் த வால் சர்ஃபேஸ்னா அதுவுமே சரியானது தான். வால் சர்ஃபேஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்லாப் இருக்குது அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் முழுக்க நமக்கு வந்து ஒரே டெம்பரேச்சர் இருக்க மாதிரி தான், இந்த சர்ஃபேஸ் முழுக்க ஒரே டெம்பரேச்சர் இருக்க மாதிரி தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அதுவுமே கரெக்ட். அடுத்து 1 டைமென்ஷனல் ஹீட் ஃப்ளோனா ஆமாம், 1 டைமென்ஷனல் ஹீட் ஃப்ளோ தான். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் அப்படி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தா கரெக்ட். பட் இங்கே வந்து அப்படி எதுவுமே இல்லை. அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஸ்டடி ஸ்டேட் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இது கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. கிட்டத்தட்ட அதுவுமே சேம் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து இதில் எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2, 3, 4 செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா இதில் வந்து எந்தவித சேஞ்சஸுமே இல்லை. இந்த மூணுமே கண்டிப்பாக சரியானது. இந்த ஸ்டடி ஸ்டேட் கண்டக்ஷன் அப்படின்றதுல கண்டிஷன் அப்படின்னு இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸ்டடி அது கண்டிஷன்னாலும் சேம் மீனிங் தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து இதுவுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இல்லை ஒருவேளை அவங்க ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து கொஸ்டின் தப்பு, அதாவது ஆப்ஷன்ஸ் தப்பு அப்படின்ட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது வந்து a thin 80 cm long and 8 cm wide horizontal plate is maintained at 130 degree in a large tank full of water 70 degree கொடுத்துட்டாங்க. calculate the film temperature. film temperature அப்படின்றது என்ன அப்படின்னா இதனுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஓகேவா? 130 டிகிரி சர்ஃபேஸ் இருக்குது, வாட்டர் வந்து 70 அப்படின்னா அதனுடைய ஆவரேஜ் என்ன 130 + 70/2. ஓகேவா? அதுதான் ஃபில்ம் டெம்பரேச்சர் பிஎஃப். அப்போ என்ன வரும் 200/2 100 டிகிரி சென்டிகிரேட். ஓகேவா? அடுத்தது வந்து கேரக்டரிஸ்டிக் லெங்க் கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் லெங்க்க்கான ஃபார்முலா L = உங்களுக்கு என்ன வரும்னா A/P. ஓகேவா? ஏரியா பை பெரிமீட்டர். ஓகே. ஸோ இதுதான் போடணும். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னா அப்ராக்சிமேட்லி 4 சென்டிமீட்டர் வருது. ஓகேங்களா? ஸோ ஏரியான்றது 80 × 8. பெரிமீட்டர் அப்படின்றது ஒரு ரெக்டாங்குலர் இருக்குது அப்படின்னா இது 80, இது 8. இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88ன்றது A+B அப்படின்னு L+Bன்னு வச்சுக்கலாம். 2 × L+B தான் ஃபார்முலா. இப்போ 2 × 88 அதுதான் வரும். ஓகேவா? ஸோ அப்போது 80 × 8 / 2 × 88. ஸோ இதை கேன்சல் பண்ணனா நமக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 4 சென்டிமீட்டர் வரும். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் சின்றது தான் சரியானது. ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். The Nusselt number in natural heat transfer is the function of fluid Prandtl number and. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நேச்சுரல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னாலே உங்களுக்கு கிராஷாஃப் நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ Nusselt number is function of Prandtl number and கிராஷாஃப் நம்பர்.
ஓகேவா? 24க்கு சி. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் ட்ரூ ஃபார் அன் ஒபேக் பாடி? ஒபேக் பாடி அப்படின்னாலே உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டிவிட்டி 0. ஓகேவா? டிரான்ஸ்மிட்டிவிட்டி 0. அப்போ என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் ரோ ப்ளஸ் டவ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அப்போ இதில் இது 0 ஆயிடுச்சுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ரோ ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் பின்றது தான் இதுக்கு சரியானது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். LMTD மெத்தட் இஸ் suited ஃபார். LMTD மெத்தட், LMTD வேணும் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்? θ1 θ2 தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து THI, அதாவது ஹார்ட் ஃப்ளூயிட் இன்லெட்டு, இது வந்து அவுட்லெட். இது வந்து TCI, இது TC0. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், θ1. இதுக்கான டிஃப்ரென்ஸ் θ2. இப்போ LMTD ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? θ1 மைனஸ் θ2 டிவைடட் பை ln θ1 பை θ2. இதெல்லாம் ஃபார்முலா. அப்போ நமக்கு θ1 தெரியணும்னா இந்த ரெண்டு டெம்பரேச்சரும் தெரியணும், θ2 வேணும்னா இந்த ரெண்டு டெம்பரேச்சரும் தெரியணும். அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டெம்பரேச்சரும் நமக்கு தெரிஞ்சால் தான் LMTD கண்டுபிடிக்க முடியும். ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் கரெக்டானது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். In a counter flow heat exchanger for hot fluid, the heat capacity 2 kilojoule per kilogram Kelvin கொடுத்துட்டாங்க. மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துட்டாங்க 5. அடுத்து வந்து இன்லெட் டெம்பரேச்சர் 50, அவுட்லெட் டெம்பரேச்சர் வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த கோல்டு ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க, ஃப்ளோ ரேட் கொடுத்துட்டாங்க, அதனோட இன்லெட் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, அவுட்லெட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு தெரியும் ஹாட் ஃப்ளூயிட்லேருந்து என்ன ஹீட் வந்து வெளியே போகுதோ அதுதான் வந்து கோல்டு ஃப்ளூயிடுக்கு உள்ளே வரும். கியூ அவுட் ஈக்குவல் டு கியூ இன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ அப்படின்னா MCP ΔT அந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட முடியும். ஓகேவா? ஸோ M1 அல்லது MH CPH into ΔT is equal to MC CPC into ΔT. ΔT means அந்த temperature difference. ஓகேவா? ஸோ இதில் வந்து அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்படி பார்க்குறப்ப ஹாட் ஃப்ளூயிட்னுடைய மாஸ் ஃப்ளோ ரேட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5. ஓகேவா? ஸோ 5 இன்ட்டு அதுக்கடுத்து அதனுடைய ஹீட் கெப்பாசிட்டி 2 இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து இன்லெட்டில் வந்து 150, அவுட்லெட் வந்து 100. இப்போ எவ்வளோ வரும்? 50. தட் இஸ் ஈக்குவல் டு MC கோல்டு ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, கோல்டு ஃப்ளூயிட்னுடைய ஹீட் கெப்பாசிட்டி 4, அதனுடைய மாஸ் ஃப்ளோ ரேட் 10. அப்போ என்ன வரும்? மாஸ் ஃப்ளோ ரேட்டு 10 இன்ட்டு CP வந்து 4 இன்ட்டு இன்லெட் டெம்பரேச்சர் வந்து 20ன்னு கொடுத்துட்டாங்க, அவுட்லெட் தெரில, அவுட்லெட் அது வந்து TCO, அதாவது அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்டு ஃப்ளூயிட், தட் இஸ் மைனஸ் 20 டிகிரி, தட் இஸ் இன்லெட் டெம்பரேச்சர். ஓகேவா? அப்போ இது TC0 தான் நம்ம கண்டுபிடிக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்க்குறப்ப 0 0 இது நம்ம அடிச்சிடலாம். அடுத்தது ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 2 வந்துடும். அப்போது TC0 minus 20 equal to 25/2. ஓகே, இதை அடிச்சோன்னா 12.5 வருமா? அப்போ TC0 equal to இந்த 20 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 20 ஆகிடும். இப்போ 32.5. ஸோ இதுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் பி. பின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Reynolds analogy is valid in mass transfer when given numeric 1. ஓகேவா? இதுதான் ஆன்சர். given number 1 இருக்கும்போது தான் Reynolds analogy வந்து valid. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If the specific humidity of moist air remains the same but its dry bulb temperature increases, its dew point temperature என்ன ஆகும் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சைக்ரோமெட்ரிக் சார்ட் நம்ம பார்க்குறப்ப ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டின்றது இந்த பாயிண்ட்ஸ் இதில் இருக்கிறது தான் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஓகேவா? ஸோ
அதே போல் உங்களுக்கு டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா அது வந்து ஹரிசாண்டல் லைன் தான். டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்ன்றது ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? இது வந்து ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், இது வெர்டிக்கல் லைன்ஸ். ஓகேவா? இது ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ஆஃப் மாய்ஸ்சர் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்றாங்க. ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்குது, அதில் மாற்றமே கிடையாது. ஒன்லி எதை மாற்றுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். ஓகேவா? ஒரு சர்டன் 30, 40, 50ன்ற மாதிரி அதை ஏதோ மாற்றுறாங்க. ஓகே, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி இன்க்ரீஸ் பண்ணாலும் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டியில் மாற்றம் இருக்காது. அதில் மாற்றம் இருக்காது அப்படின்னா அதுக்கு பேரலாக அதுக்கு போடக்கூடிய லைன் தான், அதுதான் என்ன அப்படின்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இந்த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்லேயும் வந்து மாற்றம் இருக்காது, ரிமைன்ஸ் சேம் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ அப்படின்றது கரெக்டானது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். என்ன சொல்கிறோம், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி வந்து 100%, அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கு இல்லையா, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ அது வந்து இந்த மாதிரி கர்வ்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 40, 50 அப்படின்ட்டு ஒரு பாயிண்டில் என்ன ஆகும் அப்படின்னா 100 அட்டைன் ஆகும். ஓகேவா? அந்த 100% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அட்டைன் ஆகிற பாயிண்டில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுதான் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஓகேவா? அப்போது வந்து 100ன்றது இந்த கர்வ் கரெக்டாக. இப்போ எந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து டியூ பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமோ, ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் லைன் போட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி மாறலை அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் இதை ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ண முடியும் எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணுன்றது. இப்போ அதுலேருந்து நம்ம ஹரிசாண்டல் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம 100% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து டிபிடியாக இருக்கும். அந்த டிபிடின்றது சேமாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The optical gratings are transducer used in CNC machine tools which transmit linear momentum as a current signal அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதில் டிரான்ஸ்டியூசரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? லீனியர், ரோட்டரி அப்படின்னு. ஓகே, இது வந்து லீனியர் மூமெண்ட்டை வந்து எப்படி மாற்றுனா கரண்ட் சிக்னலாக மாற்றும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சிஎன்சி மிஷின் காமன்லி யூஸ்டு ஃபீட் டிரைவ் மோட்டார் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சர்வோ மோட்டார். ஓகே, சர்வோ மோட்டார். சர்வோ மோட்டார் தான் கரெக்டாக ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி எத்தனை ஆங்கிள் வேணுமோ 45 டிகிரி 30 டிகிரி எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ப்ரிசைஸ் ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணுறது வந்து சர்வோ மோட்டார். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்பீட் ஆஃப் த ரொட்டேஷன் ஆஃப் சிஎன்சி மெஷின் ஸ்பிண்ட் இஸ் மெஷர்ட் பை. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா என்கோடர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். டாக்டைல் சென்சார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃபோர்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சர்வோ மோட்டார் அப்படின்றது ஜஸ்ட் மோட்டார். ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து ஸ்பீட் ரொட்டேஷனை கால்குலேட் பண்ணுறது எது அப்படின்னா மெஷர் பண்ணுறது என்கோடர். ஓகே, ஸோ அடுத்தது வந்து டைலர்ஸ் 2 லைஃப் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? விடி பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ n அப்படின்றது வந்து அந்த டூல் மெட்டீரியல் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் அன் ஆர்த்தோகனல் கட்டிங் ஆப்ரேஷன் டெப்த் ஆஃப் கட் கொடுத்துட்டாங்க, கட்டிங் ஸ்பீடு வந்து கொடுத்துட்டாங்க, ரேக் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, விட்த் ஆஃப் கட்டும் கொடுத்துட்டாங்க, அண்ட் இட் இஸ் அப்சார்ப்டு சிப் திக்னஸ் கட் பண்ணி வர்ற அந்த திக்னஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எஃப்சி வேல்யூ 125 LB அண்ட் எஃப்டி வேல்யூ 50 LB. ஓகேவா? ஸோ அதுவுமே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ கட்டிங் ஃபோர்ஸ் வேல்யூ 125 கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி கோஸ் இன்டு ஓவர் கமிங் த ஃப்ரிக்ஷன் அட் டூல் சிப் இன்டர்ஃபேஸ் என்ன அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ வந்து அந்த ஃப்ரிக்ஷனை ஓவர் பண்ணுறது எவ்வளோ எனர்ஜி நம்ம வந்து டோட்டல் எனர்ஜியில் கொடுக்கணும் அப்படின்ற பர்சன்டேஜ் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F/FC × R இந்த ஃபார்முலா தான். ஸோ நம்ம முதல்ல என்னென்ன வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்கிறத எடுத்து எழுதிப்போம், அதுக்கப்புறம் நம்ம இதை போடுவோம். அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ நமக்கு கிவன் இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஃப்ரிக்ஷனல் எனர்ஜி டு த டோட்டல் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா F/FC ×
சிப் திக்னஸ் ரேஷியோ. சிப் திக்னஸ் ரேஷியோ அப்படின்றது என்னன்னா ஆர் ஈக்குவல் டு P/TC, டெப்த் ஆஃப் கட் அல்லது அன்கட் சிப் திக்னஸ் டிவைடட் பை சிப் திக்னஸ். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் 0.005 அப்புறம் டிவைடட் பை 0.00909. ஓகே, இப்போ போடுறப்போ ஆர் வேல்யூ என்ன வரும்னா 0.555 வரும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பட் இங்கே என்ன அப்படின்னா நமக்கு எஃப்சி அது கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இன்னும் எஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த எஃப் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்சரை போட்டுடலாம். ஸோ எஃப் வந்து மெர்ச்சன்ட் அனலைசிஸ் அந்த ஃபார்முலா வச்சு போட முடியும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேவா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு எஃப்சி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் எஃப்டி காஸ் ஆல்ஃபா. ஓகே, ஸோ இதில் எஃப்டி எஃப்சி ஆல்ஃபா எல்லாமே நமக்கு தெரியும். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? எஃப் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து 125 சைன் ரேக் ஆங்கிள் வந்து 10 டிகிரி. ஓகேவா? ப்ளஸ் எஃப்டி கொடுத்துருக்கு வந்து 50 கொடுத்துருக்காங்களா, ஸோ காஸ் 10 டிகிரி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ வருது பார்க்குறப்ப 70.9. ஓகேவா? எஃப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா எஃப் 70.9 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் divided by cutting force. So that is 125 into 0.55. ஸோ வேல்யூ என்ன வருது அப்படின்னா 0.312 அப்படின்றது வருது. இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா 31.2%. ஓகேவா? நமக்கு ஆப்ஷனில் ஆனால் 32 தான் இருக்கும். மேபி நம்ம கால்குலேஷன்ஸில் சின்ன வேரியேஷன் இருக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்குறப்ப 32% அப்படின்றது தான். ஓகேவா? சி, ஆப்ஷன் சி அப்படின்றது தான் இது கரெக்டானது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். அந்த மெட்டல் பவுடர் யூஸ் இன் தெர்மிட் வெல்டிங் ஆஃப் ஸ்டீல். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா அலுமினியம் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து தெர்மிட் வெல்டிங் ஜென்ரலாக ரயில்வே ட்ராக்ஸ் அது வந்து ரயில்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த இடங்களில். ஸோ அதுக்கு வந்து அலுமினியம் பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் கேஸ் யூஸ் இன் கேஸ் வெல்டிங் ப்ரொடியூசஸ் த ஃப்ளேம் டெம்பரேச்சர். இதுக்கு என்ன ஆன்சர்னா 3200. தட் மீன்ஸ் 3200 டிகிரி சென்டிகிரேட். ஓகேவா? இதுதான் ஃப்ளேம் டெம்பரேச்சர், ஃப்ளேம் கோர் டெம்பரேச்சர். ஓகேவா? ஃப்ளேம்னுடைய கோர் டெம்பரேச்சர். இதுவே இது வந்து நியூட்ரல் ஃப்ளேம். ஓகேங்களா? ஆக்சிடைசிங் ஃப்ளேம் அப்படின்னா ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 3300 வரைக்கும் போகும் டெம்பரேச்சர். ஓகேவா? இதே ஆக்சிஜன் கம்மியாக நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக 2900 தான் வரும். ஓகேங்களா? கார்பரேசிங் ஃப்ளேம். ஸோ பார்த்துங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொலாப்சிபிள் டியூப்ஸ் ஆர் மேட் பை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கோல்டு இம்பேக்ட் எக்ஸ்ட்ரூஷன். கொலாப்சிபிள் டியூப்ஸ் வந்து நம்ம ஆயின்மெண்ட் டியூப்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக் டியூப்ஸ், பேஸ்ட், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா? பிளாஸ்டிக்ஸில் வரலாம் அல்லது வந்து தகரத்தில் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டியூப்ஸ் இதெல்லாமே எப்படின்னா கோல்டு இம்பேக்ட். ஓகேங்களா? கோல்டு இம்பேக்ட் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னா அந்த மெட்டீரியல் மேலே என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ராப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி ட்ராப் பண்ணால் இந்த என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப், அந்த டையை வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும், ஹெவி டையாக இருக்கும். ஓகேங்களா? ஹெவி டை இன்டு த மெட்டீரியலில் போடுறப்ப அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி தான் இந்த கொலாப்சிபிள் டியூப்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா? ஸோ ஹாட் சேம்பர் மிஷின். ஸோ அது இதுக்கு எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா டை காஸ்டிங். ஓகேங்களா? ஸோ ஏக்கு வந்து 3. ஓகேவா? அடுத்து மியூலர் மிஷின் வந்து மிக்சிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. சாண்ட் இப்போது கேஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்ட்ரியில் அந்த சாண்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து 5, பிக்கு வந்து 5. ஓகே, அடுத்து டைஎலக்ட்ரிக் பேக்கர். இது வந்து கோர் மேக்கிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, டு சப்போர்ட் கோர் மேக்கிங். ஓகே, சிக்கு வந்து 2. அடுத்து சாண்ட் பிளாஸ்டிங், இது வந்து கிளீனிங். ஓகேவா? டிக்கு வந்து 1. இப்போ 3, 5, 2, 1 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்றது தான் சரியானது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ
which one of the following is a process to refine the grains of metal after weighing, hammering or cold working? ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ட் ஆகிடும் கோல்டு ஒர்க்கிங்கில். அப்போது அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து கிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சருக்கு மேலே அதை வந்து டெம்பரேச்சரை அந்த மெட்டீரியல் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கூல் பண்ணுவாங்க. அப்போ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த கிரெயினில் வந்து ரீஸ்ட்ரக்சர் ஆகிடும். ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரிஸ்டலைசிங் இதுதான் ஆன்சர். ஓகேவா. அடுத்தது வந்து which of the following statements are true அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்றது சிமெட்ரிக்காக தான் இருக்கும் அண்ட் பாண்டட் மேட்ரிக்ஸ் தான். இது சரியானது. அடுத்தது வந்து the size of the stiffness matrix equal to the degrees of freedom present in the element. அதுவும் சரியானது. ஓகேங்களா. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா அப்படின்னா கிடையாது. எல்லா மேட்ரிக்ஸுமே இந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்லாம் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான். அப்போ இது வந்து தப்பு. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா அது கிடையாது, அதுவும் தப்பு. ஓகேங்களா. இப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா 1 and 2 ஆப்ஷன் பின்றது தான் சரியானது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டின் போகலாம். A robotic instrument is prevented from running into the other object by sensor devices. ஓகேவா. ஸோ சென்சார் மூலமாக வந்து மற்ற இது மேலே மோதாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த சென்சார் டிவைசஸ் தான் வந்து யூஸ் ஆகும் ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட் டெவலப்டு பை டாய்ச்சி ஓடம். ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்டு. இது ஃபஸ்ட்டு டொயோட்டோவில் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது வந்து flexible manufacturing system are reported to have number of benefits which is not a reported benefit of FMS அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் தான். ஓகேவா. ஆப்ஷன் ஏ அதுதான் தப்பானது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாம். Dash layout in flexible manufacturing system have well defined processing sequence that are similar in all work unit. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா இன்லைன் லேஅவுட் அப்படின்றது தான் கரெக்டானது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். CAD/CAM இஸ் சாஃப்ட்வேர் ஓரியன்டட் பட் என்ன வந்து அதுக்கு லைஃப் கொடுக்குது அப்படின்னா சாஃப்ட்வேர் தான். ஓகேங்களா. சாஃப்ட்வேர் தான் அதுக்கு வந்து உயிர் மாதிரி. ஓகேவா. அடுத்தது வந்து குரூப் டெக்னாலஜின்னு தெரியும். காமன் பார்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாமே குரூப் பண்ணுறது. ஸோ அப்போ ஆப்ஷன் டின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர் 46க்கு. ஓகேவா. அடுத்தது 47th கொஸ்டின். The ability to produce parts in high and low total quantities of the production depending upon the market demand. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா வால்யூம் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா. இந்த வால்யூம் அப்படின்றது வந்து நம்ம கம்மியாக தேவைப்படுறப்ப கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், அதிகமாக தேவைப்படுறப்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி வால்யூம் ஃப்ளெக்சிபிலிட்டி தான். ஓகேவா. ஸோ அடுத்த கொஷின் சிஎன்சியில் வந்து டூல் ஆஃப்செட் ஃபங்க்ஷன் கோட். டூல் ஆஃப்செட் ஃபங்க்ஷன் கோட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூல் வந்து அதனுடைய மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு G40லேருந்து G43. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான். மற்றது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய இது ரிலேட்டிவாக பக்கத்தில் இருக்கக்கூடிய G45 இதுவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி 48க்கு வந்து சி G45. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் ஏரியா ஆஃப் எ CAD ப்ராசஸ். ஸோ ஃபங்க்ஷனல் ஏரியா CAD ஸோ கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். அது கேம் அப்படின்னு நம்ம கொண்டு போக முடியாது. CAD மட்டும் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஜாமெட்ரிக் மாடலிங், டிசைன் அனலைசிஸ், டிராஃப்டிங் இதுதான் வரும். ஓகேங்களா. அப்போ 1, 2 and 5 ஆப்ஷன் ஏன்றது தான் சரியானது. ஓகேவா. இப்போது கேம் அப்படின்னு வந்தால் அதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வரும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏன்றது தான் இது சரியானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட் இந்த பார்ட் 1 ஃபைனல் கொஸ்டின். வைப்ரேஷன் ஐசோலேஷன் சிஸ்டம் இஃப் ஒமேகா பை ஒமேகா n greater than 1 அப்படின்னா then the phase difference between the transmitted force and the disturbing force. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஆப்ஷன் சி அப்படின்றது தான் சரியானது. ஓகேவா. ஸோ இதோட இந்த செஷன் முடியுது. அண்ட் அடுத்த செஷன் ரிமைனிங் இது பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நம்ம அகாடமியில் எஸ்எஸ்சி ஜேஇ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலி February 28 வரப்போகுது இல்லையா. சார் 29 வரப்போகுது. அண்ட் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் 4, 5, 6 இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போவே நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். உங்களுக்கு ரீசனிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், அதுக்கப்புறம்
டெக்னிக்கல் ரூம் எல்லாமே டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான். இப்போ நீங்கள் அந்த கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கான கோர்சஸ் நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் ரெண்டுமே நம்ம வந்து கொடுக்குறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி ஜேஇ அதுக்கும் நம்ம கொடுக்குறோம். டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம், ஓகேங்களா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, ஓகேவா. அடுத்த ஒரு அடுத்த ஒரு செஷனில் சந்திக்கலாம். நன்றி, தேங்க்யூ.